ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விக்டோரியா விக்டர் கிச்சன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு சிக்கன் குழம்பும் சிக்கன் கிரேவியும் தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்பு வந்து நம்ம அரைச்சி வைக்கிறதுனால நல்ல திக்காகவும் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதுக்காக நான் ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கணும். அதுக்கப்புறமா நான் வந்து 3 பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து இதில் ஒரு பெரிய துண்டு இஞ்சி, ஒரு 5 பூண்டு பல் சேர்த்துருக்கேன். அதையும் இது கூடவே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கப்புறமா நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி இதில் சேர்த்துட்றேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். தக்காளி வெங்காயமும் நல்லா வதங்கணும். வதங்கினா தான் நல்லா டேஸ்ட்டாக வரும் அந்த குழம்பு. அதனால் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வந்திருக்கு. இப்போ வந்து மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 2 ஸ்பூனு மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி. இதையும் அந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூடுலேயே போட்டுட்டு நம்ம அப்படியே நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ நான் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைக்கல. இதில் நான் உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துட்றேன். அப்புறமா இதெல்லாம் சிக்கன் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துட்றேன். இதுக்கப்புறமா நான் வந்து அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதெல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நான் மிக்ஸி ஜாரை கழுவி தேவையான அளவுக்கு தண்ணி இதில் வச்சுருவோம். எவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இப்போ வந்து எந்த அளவுக்கு குழம்பு வேணும், திக்காக வேணுமோ அந்த அளவுக்கு நான் இப்போ தண்ணி சேர்த்துட்டேன். இதில் வந்து நம்ம இப்போ தேவையான அளவுக்கு இது உப்பு வந்து இதில் ஆட் பண்ணிவிடுவோம். அதுக்கப்புறமா இது வந்து நல்லா கொதித்து வரட்டும். ஒரு 10 நிமிஷம் அவ்வளோக்கு நான் ஸ்லோவாக வச்சிட்டோம்னா கொதிச்சதுக்கப்புறமா சிக்கன் நல்லா வேகணும். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ வந்து அப்புறம் இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா மட்டும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதுக்கப்புறம் இதில் வந்து தேங்காய் வந்து நான் ஒரு மூடி தேங்காய் அரைச்சிருக்கேன். நல்லா தேங்காய் மட்டும்தான் அரைச்சிருக்கேன், வேறு எதுவும் சேர்க்கல. அதையும் அரைச்சி இதில் கலந்துருவோம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ நல்லா கொதிக்கட்டும். இதுக்கப்புறம் இதில் ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துருவோம். அதை நல்லா கலந்து விட்டுட்டு குழம்பு இப்போ நல்லா கொதித்து வரட்டும். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ உருளைக்கிழங்கு சிக்கன் எல்லாம் நல்லா வேகணும். அது வரைக்கும் நல்லா வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து திருப்பி ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் வந்து கொத்தமல்லி தூவி இறக்கிடலாம். சூப்பரான சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் தொக்கு தான் பார்க்க போகிறோம். இதுக்காக வேண்டி நான் ஒரு 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வானல் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேங்காய் எண்ணெயில் தான் நான் பண்ண போகிறேன். தேங்காய் எண்ணெயில் பண்ணும்போது இது ரொம்ப டேஸ்ட்டாகவே இருக்கும். ஒரு வானல் அடுப்பில் வச்சுட்டு ஆயில் சேர்த்துட்றேன். இதில் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம், 2 பட்டை, ஒரு லவங்கம், ஒரு 2-3 ஏலக்காய், அதுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்டாரு இது வரைக்கும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா ரொம்ப பொடியாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் 3 வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம்.
வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணால் நல்லா தொக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. இதுக்கப்புறமா ஒரு 3 தக்காளி அரைச்சதை வந்து இதில் சேர்த்துருவோம். தக்காளி அரைச்சதை சேர்த்துட்டு 2 மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கி விட்டுடலாம். மூடி வச்சு நல்லா வதக்கணும். இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா இதில் வந்து 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் வந்து கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு இதிலே சேர்த்துடுறேன் நான். இப்போ உப்பு சேர்த்ததுக்கப்புறமா நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா நமக்கு க்ளீன் பண்ணி வச்சுக்க சிக்கனையும் இதில் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்குறப்ப எனக்கு கொஞ்சம் நல்லா தண்ணிலாம் வந்திருக்கு. இப்போ இந்த தண்ணி வந்து கொஞ்சம் ட்ரை ஆகணும். ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் நம்ம நல்லா அதில் வேக வச்சிடலாம். இப்போ சிக்கன் நல்லா வேக வச்சாச்சு. அதுக்கப்புறமா இதில் வந்து கொஞ்சமாக பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு. அப்புறம் கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் சேர்த்து கொஞ்சமாக புதினாவும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இறக்கி வச்சிட்டோம்னா சூப்பரான சிக்கன் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.